அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா நமக்கு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25வது ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த சக்திகானந்த தாஸ் அவர்கள் தற்போதைக்கு அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ புதிய ஆர்பிஐ கவர்னரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள் இருக்க போகுது. சரிங்களா? நமக்கு நம்மளுடைய யார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்திகானந்த தாஸ் பார்த்தோம்னா 2018ஆம் ஆண்டு ஆர்பிஐ கவர்னராக வந்திருப்பார். 2024 வரைக்கும் இருந்திருப்பார். சரிங்களா? இவருடைய பதவி காலமும் 3 ஆண்டுகள் தான். 2021 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் மத்திய அரசாங்கம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதற்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அதனாலதான் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் அவர்னால சக்திகானந்த தாஸ் அவர்களால ஆர்பிஐ ஆளுநராக இருக்க முடிஞ்சது. இப்போ அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. புதிய கவர்னரா யார் வந்திருக்காங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ரெவன்யூ செக்ரட்டரியா இருந்தவர் இப்ப பார்த்தோம்னா ஆர்பிஐ கவர்னரா வந்திருக்கார். சரியா? அடுத்தது, மத்திய அரசின் தங்கப்பத்திரம் ஏன் வெளியாகவில்லை? சாவரின் கிரீன் பாண்ட் அப்படிங்கிறது சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு மத்திய அரசாங்கம் ஆண்டுக்கு வெளியிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. இந்த வருஷம் இன்னும் வெளியாகல. அதை பத்தி தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த தங்கப்பத்திரங்கள் விற்பனை அப்படிங்கிறது இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி பார்த்தோம்னா 2015ஆம் ஆண்டு மத்திய அரசினுடைய ஆலோசனைப்படி தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா சில நாட்கள் மட்டும்தான் இந்த தங்கப்பத்திரங்கள் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல நம்மளால முதலீடு அப்படிங்கிறத செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இந்த தங்க பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1 கிராம் தங்கம் முதல் அதிகபட்சமாக 4 கிலோ தங்கம் வரை நம்மளால முதலீடு செய்ய முடியும். இந்த தங்க பத்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2.5% வட்டி அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும். வருமான வரி அப்படிங்கிறதும் இந்த தங்க பத்திரம் வாங்கினா நம்ம செலுத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஒரு சில நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூலதன ஆதாய வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வரிகள்ல இருந்து விலக்கு ஏற்படுது நமக்கு. அதே மாதிரி இந்த பத்திரங்களுடைய முதிர்வு காலம், ஓகேங்களா, எக்ஸ்பைரி பீரியட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீங்க ஒரு சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறத வாங்கிட்டு அந்த கோல்டு பாண்டை எவ்வளவு நாட்களுக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஆண்டுகள் வரைக்கும் வச்சுக்க முடியும். அதுதான் அந்த எக்ஸ்பைரி பீரியட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ முதலீடும் செய்யும் நபர் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு பிறகு இந்த சாவரின் கோல்டு பாண்டை விற்பனை செய்யணும் அப்படின்னு பார்த்தாருன்னா அவருக்கு இந்த தங்க பத்திரங்களை பிணையாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு செக்யூரிட்டியாகவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பத்திரங்களுடைய முதிர்வு காலத்துல பார்த்தோம்னா தங்கத்தின் சந்தை என்ன விலையில இருக்கோ அந்த ஒரு விலையின் அடிப்படையில தான் இந்த பத்திரத்தினுடைய முடிவு காலத்துல, அதாவது அந்த முதிர்வு காலத்துல நமக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு கோல்டு பாண்ட் வாங்குறேன், 8 வருஷம் கழிச்சு நான் விற்கிறப்போ அப்போதைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த தொகை அப்படிங்கிறது எனக்கு அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தோம்னா தொடக்கத்தில் ஆண்டுதோறும் 10 முதல் 14 தவணைகள் வரை தங்க பத்திரங்களை வெளியிட்டது. ஆனால் 2023ஆம் ஆண்டில் 4 முறை மட்டுமே வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? முன்னாடிலாம் 10-14 டைம் வெளியிட்டிருக்காங்க. ஆனா போன வருஷம் 4 டைம் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தோம்னா இன்னும் வரைக்கும் வெளியாகவே இல்லை அப்படிங்கிறதா சர்ச்சை. அதை பத்தி தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 மாதங்களே உள்ள நிலையில், ஓகேங்களா, தங்கப்பத்திரங்கள் வெளியிடப்படுவதை நிதி அமைச்சகம் இன்னும் உறுதி செய்யவில்லை. அதாவது இந்த பினான்சியல் இயர் முடியறதுக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி டிசம்பர், இன்னும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம், இப்போ ஒரு மாசம், 4 மாசம் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் வெளியிடல. அது ஏன் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் வெளியே சொல்லல. நிதி அமைச்சகமும் பார்த்தோம்னா அதை பத்தின எந்த ஒரு தகவலையும் வெளியிடல அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது, அரசாங்கத்தின் கூடுதல் செலவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தங்கத்தின் விலை கடந்த 2 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்து விட்டது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். எடுத்துக்காட்டாக 2016-17ஆம் ஆண்டின் 3வது தொடர் பத்திரம் 159% அபரிவிதமான லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு அளித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாவரின் கோல்டு பாண்டை நான் வாங்குறேன், அரசாங்கம் விற்கிறாங்க, நான் அது என்னோட காசு கொடுத்து நான் வாங்குறேன். அது வாங்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நேரங்களில் அரசாங்கத்துக்கு அதிகமான செலவு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அரசாங்கம் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? அவங்க லிக்விடிட்டியை ரைஸ் பண்ணணும், மணியை சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கோல்டு பாண்ட்லாம் வெளியிடுறாங்க. அரசாங்கமா இருக்கேன் நான் கோல்டு பாண்டை வெளியிடுறேன். ஓகேங்களா? நீங்க காசு போட்டு வாங்குவீங்க, அந்த காசை வச்சு நான் ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்படி வாங்குறப்ப நீங்க மறுபடியும் அந்த கோல்டு பாண்டை என்கிட்ட விற்கிறப்ப நான் உங்களுக்கு அந்த காசு கொடுக்கணும். அந்த காசு கொடுக்குறப்ப அப்போதைக்கு மார்க்கெட் ரேட் என்னவா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்கணும். இப்ப பார்த்தோம்னா நமக்கு இந்த தங்க விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அதனால அரசாங்கத்துக்கு அதிகமான இழப்பீடு ஏற்படுது அப்படிங்கிறதா முக்கியமான காரணமா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? சோ
இது வரைக்கும் பார்த்தோம்னா 67 முறை தங்கப்பத்திரங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 42,000 கோடி வந்து திரட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தங்கப்பத்திரங்கள்னால நமக்கு அதிகமா அரசாங்கத்துக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா, போன வருஷம் 4 முறை மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் வெளியிடவே இல்ல. இதற்கான காரணம் அப்படிங்கிறத நமக்கு இதனால புரிஞ்சுக்க முடியுது. சரியா? ஸோ இந்த சூழலில் தங்கம் விலை உயர்வு ஒரு புறம் இருக்க, முதலீட்டாளர்களுக்கு முதிர்வின் போது 2.5% வட்டியும் கொடுக்க வேண்டும். இந்நிலையில் மேலும் பத்திரங்களை வெளியிட்டால் அரசுக்கு நிதி சுமை ஏற்படும் என அரசு கருதுகிறது. அதனாலதான் இன்னும் வெளியிடல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போதைக்கு இருக்கக்கூடிய ரேட்லயும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா 2.5% என்ன சொல்றாங்க? வட்டியும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே பார்த்தோம்னா ஏறக்குறைய அரசாங்கத்துக்கு நஷ்டமாக போகுது. அதனால அதை பண்ணல அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்தியா மியான்மர் எல்லையில் தடுப்பு வேலி அமைக்கும் பணி தீவிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்த்தோம்னா 2016 இந்த ஆண்டுகளில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் 2018 ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்தியா மியான்மர் பார்டர்ல இந்த சைடு ஒரு 16 கிலோமீட்டர், இந்த சைடு ஒரு 16 கிலோமீட்டர். இதை வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்எம்ஆர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிறது சமீபத்தில் போன வருஷம் பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் இதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மியான்மர்ல ஒரு உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. மியான்மருடைய ராணுவத்துக்கும் அந்த ராணுவத்தை எதிர்த்து சண்டையிடக்கூடிய அமைப்புகளுக்கும் நிறைய சண்டை. அதனால அங்கிருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா? ஆனா இது இருந்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவோட எல்லை இந்த சைடு ஒரு 16 கிலோமீட்டர், மியான்மரோட எல்லை இந்த சைடு ஒரு 16 கிலோமீட்டர். எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம நம்மளால ஃப்ரீயா போயிட்டு வர முடியும். எதற்காக இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துச்சு, முதல்ல எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைடு இருக்கக்கூடிய பார்டர்லயும் அந்த சைடுல இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தோம்னா நிறைய சொந்தக்காரங்களா இருப்பாங்க. ஒரு கல்ச்சரல் டைஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நெருங்கிய கலாச்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். அதனாலதான் இதை அலோவ் பண்ணியிருந்தாங்க. போற போக்குல பார்த்தோம்னா நமக்கு நிறைய ட்ரக், நிறைய மக்கள் வந்து உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ரெஃப்யூஜிஸ் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த சைடு இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அந்த பார்டர் ஃபுல்லாவே என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேலி அமைக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இந்த வேலி அமைக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய எல்லையில கிட்டத்தட்ட 1643 கிலோமீட்டர் எல்லைக்குமே வேலி அமைக்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மியான்மரோட இருக்கக்கூடிய இந்த பகிர்ந்து இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்த மெய்ட்டி சமூகம், கூக்கி பழங்குடியினர் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதலும் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான காரணம். இந்த மெய்ட்டி கூக்கி இந்த மணிப்பூர் கலவரத்தை பத்தி நமக்கு தெரியும். ஏன்னா அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லைகளில் இருக்கவங்களும் பார்த்தோம்னா ட்ரைபல் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இதனாலேயே ஒரு இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது அரசாங்கம் கருதி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனாலதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மியான்மரோட எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு 4 மாநிலங்களுக்குமே பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலிகளை அமைச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து தடுக்கணும். இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறத நினைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இந்த ஒரு பார்டர்னால நமக்கு வர ஆரம்பிக்குது. ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, வேலி அப்படிங்கிறத அமைக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் டிஎன்ஏல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.